24x7 செக்யூரிட்டி வசதியுடன் ஒரு செமி கேட்டட் கம்யூனிட்டி லொக்கேஷனில் 33 அடி தாரோடு வசதியுடன் ஒரு 3.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2600 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா கொடுத்து தெற்கு பார்த்த சைட்டினால வீட்டோட மெயின் டோரை கிழக்கு வாசல் வச்சு கொடுத்து 3 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து ஒரு லிவிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினி ஹை சீலிங் லிவிங் ஹால் செட்டப்பில் கொடுத்து இன்டீரியருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து சூப்பராக பிளான் பண்ணி இன்டீரியர் அமைச்சு கொடுத்து ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருந்தால் யாருக்கு தாங்க பிடிக்காது. பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரோட மார்க்கெட் விலை தெரிஞ்சவங்களுக்கு இந்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனபிள் பட்ஜெட் தான் சொல்லணும். ஒரு வீடு 2 வீடு இல்லைங்க, 3 வீட்டோட சைட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை ஒரே வீட்டில் அமைச்சு கொடுத்து அப்படின்னா ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ஃப்ரண்டேஜ் 60 அடியில் அமைச்சு கொடுத்து சூப்பராக ஒரு கப்பல் போன்ற வீட்டை தான் இந்த வீட்டை நமக்கு விற்பனை கொடுத்துருக்காங்க. இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த வீட்டோட ப்ரைஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் நீட்டான கலர் காம்பினேஷனில் ஃப்ரண்ட் எலிவேஷனை ரொம்ப சூப்பராகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க. 60க்கு 24 என்ற கணக்குனால எலிவேஷனை பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே 60 அடிக்கு கப்பல் போன்ற லுக்கில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி 33 அடி தாரோட வசதினால ரொம்பவுமே ஈஸியாக 2-3 கார் வெளியிலே பார்க் பண்ணுற அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸும் இருக்குது. 3.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2600 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா கொடுத்து இந்த வீட்டை விற்பனை கொடுத்துருக்காங்க. எலிவேஷன் கலருக்கு மேட்சாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்ல ஹெவி டியூட்டி மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் 11க்கு 24 என்ற கணக்கில் 2 பெரிய கார் தாராளமாக நிறுத்துகிற அளவுக்கு கார் பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோ ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைலும் வாலில் பார்த்தீங்கன்னா செராமிக் டைலும் லே பண்ணியிருக்காங்க. தெற்கு பார்த்த சைட்டினால வீட்டோட மெயின் டோரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு வாசல் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக போர்வெல் அண்ட் வாட்டர் சம் பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி உங்களுக்கு ஜலமூலையில் கொடுத்துருக்காங்க. சிட் அவுட் ஏரியாவுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேசர் கட் டிசைன் பண்ண மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. 6க்கு 11 என்ற கணக்கில் சிட் அவுட் ஏரியா கொடுத்து சிட் அவுட் ஏரியா சைடு வால்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்சர் ஒர்க்லேயே பெயிண்ட் ஒர்க் பண்ணி சீலிங்லேயும் பார்த்தீங்கன்னா அழகான டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் சிங்கிள் டோர் டைப்பில் டீக்குட்ல செய்யப்பட்ட அழகான மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால் பார்த்தீங்கன்னா 16க்கு 18 என்ற அளவில் ஸ்பேசியஸான லிவிங் ஹால் தான் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலில் வென்டிலேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஃப்ரெஞ்ச் டைப்பில் பெரிய யூபிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ளோருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் தீமில் ஹை கிளாஸ் விட்ரிஃபை டைல் லே பண்ணி லிவிங் ஹாலோட சீலிங்கை பார்த்தீங்கன்னா ஆஃப் வாலுக்கு ஹை சீலிங் லிவிங் ஹாலாக கொடுத்து ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் சூப்பரான டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி கொடுத்து சமத்தியாக அமைச்சிருக்காங்க. ஒன் சைட் வால் முழுவதுமே உங்களுக்கு ஃப்ளூட்டோட பேனல் ஒர்க் பண்ணி டிவி பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் நீட்டான டிசைன்லாம் அமைச்சிருக்காங்க. அடுத்து என்னங்க, வீட்டோட கிச்சன். வீட்டோட இல்லத்தரசியல் விரும்பும் வண்ணம் பிளாக் அண்ட் கிரீன் கலர் காம்பினேஷனில் இந்த கிச்சனை 10க்கு 16 என்ற கணக்கில் மாலர் கிச்சனாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டு 3 பக்கமே உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன் கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப்புக்கெலாம் கிரானைட் ஃபினிஷ் பண்ணி கொடுத்து ஸ்டோரேஜுக்காக டேபிள் டாப் கீழே பேஸ் கேபினட், வால் கேபினட், லாஃப்ட் முழுவதுமே உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேருந்து வீட்டுக்கு வெளியில் அக்சஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்து சேஃப்டி பர்பஸ்க்காக காம்பவுண்ட்லேருந்து உங்களுக்கு சுற்றியுமே உங்களுக்கு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. சர்வெண்ட் அக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கார் பார்க்கிங்லேருந்து வர்றதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்டர் கெஸ்ட் கீழே உள்ள இடத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் அங்கேயும் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு பூஜா கேபினெட்டும் கொடுத்து அதை ஃபாலோ பண்ணியே கீழே உள்ள ஏரியாவும் பார்த்தீங்கன்னா நிறைய டெக்கரேட்டிவ் எலமெண்ட் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு சொந்த பர்பஸ்க்காக சூப்பராக 3.25 சென்ட் லேண்ட் ஏரியா தான் இருக்குது, அதை எப்படி பிளான் பண்ணி கட்டணும்னு நினச்சிக்கிறீங்கன்னா இந்த வீட்டை பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே பிளான் பண்ணி ஸ்பேசியஸாக கட்டியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர் அமைஞ்சா ஃபஸ்ட்டு பெட்ரூமுக்கு போகிற சைடு வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேயுமே பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணி இந்த ரூமையும் நம்ம ட்ரெஸ்ஸிங் ரூமா ஆர் பூஜா ரூமா நம்ம தேவைக்கேற்ப யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பெரிய யூபிசி டோர் கொடுத்து அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் டைப்பில் அமைஞ்சா அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அவுட்டர் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6க்கு 7 என்ற கணக்கில் அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமோட ஃப்ளோர் மட்டும் இல்லாமல் வால் முழுதுமே உங்களுக்கு டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சுற்றியுமே 24x7 செக்யூரிட்டி வசதியுடன் கூடிய லொக்கேஷனில் தான் இந்த சூப்பரான வீடு அமைஞ்சிருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர் அமைஞ்சா பெட்ரூம் 11க்கு 16 என்ற கணக்கில் மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்து பெட்ரூமோட ஒன் சைடு முழுதுமே உங்களுக்கு ஸ்டோரேஜுக்காக வார்ட்ரோபிங் கொடுத்து ஃப்ளோருக்குலாம் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் பண்ண டைல் லே பண்ணி சீலிங்கில் பார்த்தீங்கன்னா அழகான டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்து
ஸ்ட்ரிப் லைட், ஸ்பாட் லைட், ப்ரொஃபைல் லைட்லாம் கொடுத்து லைட்டிங்கில் அசத்திருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம்க்குலாம் பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்பி டோர் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6க்கு 7 என்ற கணக்கில் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த வீட்டை புக் பண்ணணும்னா பாத்ரூம் ஃபிட்டிங், ஷவர், க்ளோசட், வாஷ் பேஷன் எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் ஃபிட்டிங் தான் போட்டு கொடுப்பாங்க. பாத்ரூம் டைல்லாம் மைல்டான கலரில் சூஸ் பண்ணி பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால்லேருந்தே உங்களுக்கு கிரானைட் ஃபினிஷ் பண்ண ஸ்டேர்கேஸும் எஸ்எஸ்ல ஹேண்ட்ரைல்ஸும் கொடுத்து ஸ்டெப்ஸுக்கு சைடு வாலெல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் ஒர்க்லேயே பெயிண்ட் பண்ணியிருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா 11க்கு 16 என்ற கணக்கில் லான்ச் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஐசிலிங் லிவிங் ஹாலோட லான்ச் ஏரியா கம்மியாக இருக்குது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். சீலிங்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட 2வது பெட்ரூம். வென்டிலேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நிறைய ஓப்பன் கொடுத்துருக்குது. இன்னுமே இந்த வீட்டுக்கு ஹைலைட்டிங் கொடுக்குது, ஏர் சர்க்குலேஷனையும் ஈஸியாக வர வைக்குது. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11க்கு 16 என்ற கணக்கில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து ஒன் சைடு வால் முழுதுமே உங்களுக்கு வார்ட்ரோப் யூனிட் கொடுத்து ட்ரெஸ்ஸிங் மிரர், ஸ்டடி டேபிளுமே அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்தவரை லிவிங் ஹாலாக இருக்கட்டும், போர்ட்டிகோவாக இருக்கட்டும், 3 பெட்ரூமாக இருக்கட்டும், கிச்சனாக இருக்கட்டும், எல்லா ஏரியாவில் ஈவன் பால்கனி முதற்கொண்டு சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே ஸ்பேசியஸாக வெட் அண்ட் ட்ரை ஏரியாவை செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 6க்கு 10 என்ற கணக்கில் கொடுத்துருக்காங்க. வெட் அண்ட் ட்ரை ஏரியா செப்பரேட் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பார்ட்டிஷன் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பாத்ரூமுமே டிஃப்ரெண்டான டிசைனில் டைல் ஒர்க் சூஸ் பண்ணி லே பண்ணிக்கிறது பார்க்குறதுக்கே கிராண்ட் லுக்கை கொடுக்குது. நீங்கள் கோயம்புத்தூரோட ஐடி ஹப்பான சரவம்பட்டி பக்கத்தில் வீடு தேடிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு தங்க சூட் ஆகும். மெயின் ரோட்லேயே அமைஞ்ச ஒரு கேட்டட் கம்யூனிட்டி லொகேஷனில் தான் இந்த வீடு நமக்கு விற்பனை கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட 3வது பெட்ரூம். 3வது பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஸ்கை ப்ளூ கலர் காம்பினேஷனில் வார்ட்ரோப் யூனிட் பண்ணி சூப்பராக இந்த பெட்ரூமோட வார்ட்ரோப் யூனிட்டை கொடுத்துருக்காங்க. சைடு வால்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறது பார்க்குறதுக்கே ப்ளசன்ட் லுக்கு கொடுக்குது. சீலிங்லேயும் உங்களுக்கு அஸ் யூஷுவல் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம். இந்த அட்டாச்சு பாத்ரூமை வெட் அண்ட் ட்ரை ஏரியாவை செப்பரேட் பண்ணி ஸ்பேசியஸாக கிளாஸ் பார்ட்டிஷன் கொடுத்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. எல்லா பெட்ரூம் பாத்ரூமே ஸ்பேசியஸாக கொடுத்துருக்கதா இந்த வீட்டோட பியூட்டியே. நம்ம சொந்தமாக ஒரு லேண்ட் வாங்கி எப்படிலாம் வீடு கட்டணும் ஆசைப்பட்டு கட்டுவோமோ அந்தளவுக்கு சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வீட்டோட டெரஸ் ஏரியா போய் பார்க்குறதுக்கு முன்னாடி வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனியை போய் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த வீடு கோயம்புத்தூரோட ஐடி ஹப்பான சுற்றியுமே குடியிருப்பு பகுதியில் நடந்த ஒரு சூப்பரான லொக்கேஷனில் 33 அடி தாரோடு வசதினால இந்த வீடு அமைஞ்சிருக்கு. பால்கனிக்கு போக பார்த்தீங்கன்னா சேஃப்டி பர்பஸ்க்காக ஸ்டீல் டோர் கொடுத்துருக்காங்க. நல்லா 8க்கு 12 என்ற அளவில் உங்களுக்கு ஸ்பேசியஸான பால்கனி ஏரியா கொடுத்து சைடு வாலில் பார்த்தீங்கன்னா பெயின்லேயே டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி கொடுத்து சீலிங்லேயும் அழகான டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வீடியோலே பார்த்தாலே தெரியுங்க, நிறையா பங்களா வீடுக்கு நடுவில் தான் இந்த அழகான வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,45,00,000 சொல்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா பெஸ்ட் ப்ரைஸாக நெகோஷியேட் பண்ணி வாங்கிக்கலாம். டிடிசிபி அப்ரூவ்டு, பில்டிங் அப்ரூவ்லாம் வாங்கி தான் இந்த வீட்டை பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. 80% ஈஸியாக நீங்கள் ஹோம் லோனும் போய்க்கலாம். டெரஸில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்டோரேஜுக்காக 2 தனி டேங்க் செப்பரேட்டாக கொடுத்து துணிந்த வைக்கிற மேடையுமே கொடுத்துருக்காங்க. இது போல் நிறைய டிஃப்ரெண்டான வீடியோஸை பார்க்க நம்ம பிரேமம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.